ஒரு கச்சேரின்னா அதுவும் தமிழ்நாட்டில் தியாகராஜர் பாட்டு இல்லாமல் இருக்க முடியுமா? அந்த மும்மூர்த்திகளில் யாராவது ஒத்தராது இருக்கணும். அதில் தியாகராஜர் பாட்டு எடுத்துன்னு இருக்கோம். இவர் ராம பக்தர். ஆனால் கூடவே நம்மளுக்கெல்லாம் ஒரு அட்வைஸ் மாதிரி கொடுக்குறார். அது ஜபம், தபம், ஞானம், பக்தி இதெல்லாம் உனக்கு அப்படியே அர்ப்பணம் பண்ணுற போது அவளுக்கு மனசு சந்தோஷம். எல்லாரும் அதுக்கு தானே பண்ணுறோம். மனசு சந்தோஷம் கொடுக்குறியப்பா அப்படின்னு சொல்கிறார் இந்த கீர்த்தனையில். நாட்டராகம். भजन भजन सेयुवाडनु भजन सेयुवाडनु भजन सेयुवाडनु ने भजन सेयुवाडनु ने भजन सेयुवाडनु ಮನೆಯ ಮಾಡಿ ನೊರೆತೆಗಳಿಗೆ ಅಲ್ಜಿಡುವುದೆಂತಯ್ಯ. ಸಂತೆಯೊಳಗೆ ಬಂದು ಮನೆಯ ಮಾಡಿ ಸಂತೆಯೊಳಗೆ ಬಂದು ಮನೆಯ ಮಾಡಿ ಶಬ್ದಕ್ಕೆ ನಾಚಿಡುವುದೆಂತಯ್ಯ. ಸಂತೆಯೊಳಗೆ ಒಂದು ಮನೆಯ ಮಾಡಿ ಶಬ್ದಕ್ಕೆ ನಾಚಿಡುವುದೆಂತಯ್ಯ. ಚೆನ್ನ ಮಲ್ಲಿಕಾರ್ಜುನ ದೇವಾ ಕೇಳಯ್ಯ. 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 ಲೋಕದೊಳಗೆ ಹುಟ್ಟಿದ ಬಲಿಗೆ ಸ್ತುತಿ ನಿಂದೆಗಳು ಬಂದರೆ. ಲೋಕದೊಳಗೆ ಹುಟ್ಟಿದ
ಬಂದನೆ ಮನದಲ್ಲಿ ಕೋಪವೇ ತಾಳದೆ ಮನದಲ್ಲಿ ಕೋಪವೇ ತಾಳದೆ ಸಮಾಧಾನಿಯ ಗಿರಿಬೇಕು ಅಯ್ಯ ಬೆಟ್ಟದ ಮೇಲುಡು ಮನೆಯ ಮಾಡಿ ಮೃಗಂಗಳಿಗೆ ಅಲ್ಜಿಡು ಅಯ್ಯ ಅಯ್ಯ கர்நாடக பிதாமகா அப்படின்னு எல்லாரும் நம்ம போற்றி பாராட்டுற புரந்தரதாசர் கிருதி. இவர் மும்மூர்த்திகள்னு சொல்கிற தியாகராஜர், தீக்ஷிதர், ஷியாமா சாஸ்திரி அவளுக்கு முன்னாடி வந்தவர். இவரால் தான் நம்ம இப்போது சின்ன குழந்தைகள்லேருந்து எல்லாரும் பாட்டு கற்றுக்குறான்னா சரளி வரிசை, ஜண்ட வரிசை, கீதம்னு அந்த கிரமமாக வச்சது இவர் தான். அதனாலேயே இவருக்கு கர்நாடக பிதாமகான் பேர். இவர் கிட்டத்தட்ட 4,75,000 பாட்டு போட்டிருக்கார். நம்மளுக்கு அவ்வளோ கிடைக்கல, கொஞ்சமாக தான் கிடைச்சது. இவர் ஒன் ஆஃப் த ஃபர்ஸ்ட் ஹரிதாசாஸ். அதாவது ஹரியை பற்றி அவ்வளோ பாட்டுகள் கொட்டிருக்கார் அப்படியே. அண்ட் இன் வெரி சிம்பிள் லாங்குவேஜ். முன்னெல்லாம் எல்லாமே சன்ஸ்கிருதம் புரியாத வாழ்க்கை கூட ஒரு வேதத்தில் இருக்கிறத இவரோட பஜன்ஸ்லேயும் இவரோட கீர்த்தனையிலையும் நம்ம பார்க்கலாம். அவ்வளோ யாருக்கு வேணால் புரியும் அந்த மாதிரி எழுதியிருக்கார். இவரோட பாட்டிலேயே இப்போ நான் சர்டன் வேர்ட்ஸ் நான் சொல்கிறேன். அந்த ஹரியை எப்போ பாரு ஸ்மரணை பண்ணு. ஸ்மரிசோ ஹர்வத சரியா ஹரியா. அவர் அவரோட கண்ணு கமல கண்ணன் அப்படின்னா சரசிஜ நேத்திரன, எனக்கு மனசுக்கு இனியவன், பிராணநாத பிரியன. இந்த மாதிரி ரொம்ப யாருக்கு வேணா புரிகிற மாதிரி அவர் போட்டிருக்கார். ஹமீர் கல்யாணியில் ராகத்தில் அந்த பாட்டை பாடுறோம். ஸ்மரிசோ சர்வத ஹரியா, ஸ்மரிசோ சர்வத ஹரியா, சுரவர தோரயா கருணாநிதியா, ஸ்மரிசோ சர்வத ஹரியா, சுரவர தோரயா கருணாநிதியா, ஸ்மரிசோ சர்வத ஹரியா, முனி ஜன வல்யன மனசி ஜனயன, முனி ஜன வல்யன ಮನಸಿ ಜನಯನ, ಮನದಲ್ಲಿ ಅನುದಿನ ನೆನೆಯೋ ಹರಿಯ, ಮನದಲ್ಲಿ ಅನುದಿನ ನೆನೆಯೋ ಹರಿಯ, ಸ್ಮರಿಸೋ ಸರ್ವದ ಹರಿಯ, ಸುರವರ ದೊರೆಯ ಕರುಣಾನಿಧಿಯ, ಸ್ಮರಿಸೋ ಸರ್ವದ ಹರಿಯ, ವರಗುಣ ಪೂರ್ಣನ ಸರಸಿಜ ನೇತ್ರನ, ವರಗುಣ ಪೂರ್ಣನ ಸರಸಿಜ ನೇತ್ರನ, ಪರಮಸುದೇವನ ಪ್ರಾಣನಾದ ಪ್ರಿಯನ, ಪರಮಸುದೇವನ ಪ್ರಾಣನಾದ ಪ್ರಿಯನ, ಸ್ಮರಿಸೋ ಸರ್ವದ ಹರಿಯ, ಸುರವರ ದೊರೆಯ ಕರುಣಾನಿಧಿಯ,
स्मरिसो सर्वदा हरिया वेंकटरमणन शंकटहरणन वेंकटरमणन शंकटहरणन लक्ष्मीरमणन पुरंदर विठलन लक्ष्मीरमणन पुरंदर विठलन स्मरिसो सर्वदा हरिया सुरवर दोरया करुणानिधिया स्मरिसो सर्वदा स्मरिसो सर्वदा स्मरिसो सर्वदा हरिया இங்க நிறைய பேர் அயோத்தியாவுக்கு போயிருப்பேள். அந்த அயோத்தியா ராமரை கண்குளிர பார்த்துருப்பேள். அந்த ராமரை அப்புறம் மனசால நினைச்சுட்டே இருப்பேள். ஏன்னா ராமர்னாலே ரொம்ப அழகு. அந்த ராமரை பற்றி தஞ்சாவூர் சங்கர ஐயர் அவர் 2021 வரைக்கும் நம்மளோட தான் இருந்திருக்கார். அவர் ஒரு பெரிய டீச்சர், நிறைய பேருக்கு சொல்லி கொடுத்துருக்கார். ஹி வாஸ் கால்ட் த மியூசிஷியன்ஸ் மியூசிஷியன். அந்த அளவுக்கு ஒரு மியூசிஷியனாக இருக்கிறவர் மியூசிஷியன்ஸ்க்கு அவ்வளோ நல்லா டீச் பண்ணியிருக்கார். இவர் இந்த கிருத்தியில் சொல்கிறார், இந்த உலக துன்பங்கள்லேருந்து விடுபடணும்னா நம்ம ராம நாமம் அதை மனசில் நினச்சிண்டா போகிறோம், எல்லாமே நம்மளுக்கு சௌக்கியமாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறார். இந்த ராமனை தியானித்தால் உனது துன்பங்கள் அத்தனையும் தீரும் அப்படின்னு சொல்கிறார். இது எனக்கு சென்டிமெண்டலாக ஐ எம் வெரி அட்டாச் டு திஸ் சாங். ஏன்னா இது நான் கற்றுண்டது எங்கள் ரொம்ப க்ளோஸாக இருக்கிற என்னோட மாமி தான் எனக்கு ரொம்ப நல்லா பாடுவா, எனக்கு கற்றுக் கொடுத்தா. அதை கற்றுண்டு ஃபஸ்ட்டு டைம் நான் பாடினது இவரும் அப்பா அம்மாவோட என்னை பார்க்க வரும்போது பாடினேன். அப்போ இவருக்காக பாடினேன். இப்போ இவரோட சேர்ந்து பாடுறேன் அம்பாள் அனுகிரகத்தினால. தேஷ் ராகம். राम नाम में तुदी मन में राम नाम में तुदी मन में राम नाम में तुदी मन राम नाम में तुदी मन में क्षेम मुरवे नीदिन में सीता राम नाम में तुदी मन में क्षेम मुरवे नीदिन में सीता राम नाम में तुदी मन में क्षेम मुरवे नीदिन में सीता राम नाम में तुदी मन में क्षेम मुरवे नीदिन में सीता राम नाम में तुदी मन में भूमिயை பொன்னை பூவ
राम नाम में तुझी मन में क्षेम मूर्व दिन में सीता राम नाम में तुझी मन में வாதனைகள் பல சோதனைகள் யாவும் வாதனைகள் பல சோதனைகள் யாவும் வாதனைகள் பல சோதனைகள் யாவும் வாதனைகள் பல சோதனைகள் யாவும் நாதனை நினைந்திடில் நாடுமோ நாதனை நினைந்திடில் நாடுமோ நாதனை நினைந்திடில் நாடுமோ ரகுநாதனை நினைந்திடில் नाडुवो प्रभो राम नाम में तुझी मन में क्षेम मूर्वे दिन में सीता राम नाम में तुझी मन में எயிட்டீன்த் 19th செஞ்சுரி அதில் அந்த மும்மூர்த்திகள் காவிரி கரையோரமா பிரமாதமா காம்போசிஷன்ஸ் எல்லாம் கொடுத்துருக்கா நம்மளுக்கு. அந்த 3 நட்சத்திரங்கள் காவேரி பக்கத்தில் இருக்கிற போது அதுக்கு ஸ்லைட்லி லேட்டர் ஆன் கரமணா ரிவர் திருவனந்தபுரத்து பக்கத்தில் ஒரு சுவாதி நட்சத்திரம் 33 வருஷம் ஜொலிச்சுட்டு இருந்தது நம்மளுக்காக. அது வேற யாரும் இல்லை, திருவனந்தபுரத்து மகாராஜா சுவாதி திருநாள் அவர்கள் 33-34 வருஷங்கள் தான் இருந்திருக்கார் அவர். ஆனால் அந்த 33 வருஷத்துக்குள்ள 300 பாட்டுகள், அதில் சம்ஸ்கிருதம், மலையாளம், ஹிந்தி, கன்னடம், தெலுங்கு இது அத்தனையிலையும் போட்டிருக்கார். இவர் ஒரு பெரிய, இவரை பற்றி சொல்லணும்னா ஒரு ஃபுல் ஈவினிங் போயிடும், அதனால நான் கொஞ்சமாக தான் சொல்கிறேன். இவர் பெரிய ஸ்காலர்ங்கிறதோட கிரேட் அட்மினிஸ்ட்ரேட்டர். அவர் இருக்கிற போது இட் வாஸ் அ கோல்டன் பீரியட் ஃபார் திருவனந்தபுரம் ட்ராவங்கோர் சமஸ்தானம். அதோடு அவர் பெரிய பெரிய வித்வான்கள், விதூஷிகள், டான்சர்ஸ், நிறைய பாட்டுகள் டான்ஸ்க்காக போட்டிருக்கார். அவர் எழுதாத எதுவுமே, எது பண்ணாலும் அங்கே இருக்கிற பங்கஜநாப சுவாமி அந்த கோவில் அவர் கடியில் தான் இவர் எல்லாம் பண்ணுற மாதிரி தான் அவர் மனசில் நினச்சிட்டு இருக்கிறத தான் ஒரு கிங் அப்படின்னு நினச்சிட்டதே கிடையாது.
அவர் வந்து நரசிம்மர் மேலே யூஸ்வலாக ஜாஸ்தி பேர் எழுத மாட்டா. ராமர், கிருஷ்ணர், அம்பாள் எல்லாம் நிறைய எழுதியிருக்கா. இவர் நரசிம்மர் மேலே ஒரு பாட்டு போட்டிருக்கார். அந்த நரசிம்மர் வந்து அவதாரம் ஒரு சிங்கத்தோட அந்த மேன் ஆஃப் த லயன், அதை வந்து அவர் ஜடாமுடி அப்படிங்கிறார். அப்புறம் கையில் இருக்கிற நகங்கள் அது வந்து யோர் வெப்பன்ஸ் அப்படின்னு சொல்றார். இவர் வந்து இவரோட முத்திரைகள் பங்கஜநாபா, பத்மநாபா அப்படின்னு எல்லாம் அவர் மனசில் வச்சுட்டு தான் இவர் எழுதுறார். அவரோட பாட்டு இங்கே பாடுறோம் ஆரபி ராகத்தில். நரசிம்ஹமாமவ பகவன், நரசிம்ஹமாமவ பகவன் நித்யம், நரசிம்ஹமாமவ பகவன் நித்யம், நரசிம்ஹமாமவ பகவன் நித்யமோ, நரசிம்ஹமாமவ பகவன் நித்யமோ, நரசிம்ஹமாமவ பகவன் நித்யமோ, நரசிம்ஹமாமவ பகவன் நித்யமோ, நரசிம்ஹ ஹரவிரிஞ்ச வாசவ நூத சௌர்ய சிந்தோ, ஹரவிரிஞ்ச வாசவ நூத சௌர்ய சிந்தோ, ஹரவிரிஞ்ச வாசவ நூத சௌர்ய சிந்தோ, அதிர்பச நிஹதா சுரதீன பாலோ, அதிர்பச நிஹதா சுரதீன பாலோ, அதிர்பச நிஹதா சுரதீன பாலோ, பாதப மகரி ரே மகரி ரி சனி ரி ச ரி சரி மகரி பமகரி சரி ம பாதப மகரி ரே மகரி ரி சனி ரி ச ரி சரி மகரி பமகரி சரி ம பத பம ரி ம பத பம பத சனி த மகரி சரி த ச ச பத ம ப மகரி சரி ம பத பம ரி ம பத பம பத சனி த மகரி சரி த ச ச பத ம ப மகரி சரி நரசிம்ஹமாமவ பகவன் நித்யம், நரசிம்ஹ ஜாத கரதிருத சிதயேதி ஜாத பூரி கலுஷவ ரித குலவாத, கரதிருத சிதயேதி ஜாத பூரி கலுஷவ ரித குலவாத, ஹரித கிருபாரச பரிபாலே, ஹரித கிருபாரச பரிபாலே, கலசோப பங்கஜநாப பரம கலசோப பங்கஜநாப பரம கலசோப பங்கஜநாப, பாதப மகரி ரே மகரி ரி சனி ரி ச ரி சரி மகரி பமகரி சரி ம பாதப மகரி ரே மகரி ரி சனி ரி ச ரி சரி மகரி பமகரி சரி ம பத பமகரி ம பம பத சனி த மகரி சரி த ச ச பத ம பமகரி சரி ம பத பம ரி ம பத பம பத சனி த
மகரி சரி தாச சபத பாப மகரி சரி நரசிம்ஹ மாம பகவன் நித்யமோ நரசிம்ஹ அடுத்ததா நான் ஒரு பேர் சொல்றேன், கனக சுப்புரத்னம். அவர் யாருன்னு யாருக்காவது தெரியுமா? ஆனா ஒரு க்ளூ சொன்னேன்னா உடனே கண்டுபிடிச்சிருவார். இவர் பாரதியாரோட தீவிர பக்தர், பாரதிதாசன். அதேதான். இவர் அந்த தமிழ் மொழின்னா, அதான் இவர்கிட்ட சொன்னேன் நான் இன்னைக்கு கார்த்தால, உங்களுக்கு ரொம்ப பிடிச்சமா தமிழ் பற்று இருக்கிறவளுக்கு தமிழ் மேல அதீத ஆசை. அதனால பாரதியார தன்னோட குருவா ஏத்துட்டார். அதனால தன்னை பாரதிதாசன் அப்படின்னு சொல்லிட்டார். ஒவ்வொருத்தா கிருஷ்ணதாசர், ராமதாசன் மாதிரி, இவர் கனகதாசன் சொல்லுவான். ஆனா இவர் பாரதிதாசனா வச்சுட்டார். இவர் ஒரு 1958 குயில்ங்கிற ஒரு ஏட்டுல அவர் எழுதியிருக்கார். இப்ப நம்ம சரஸ்வதி பூஜை பண்றோம். அதுல மெயினா என்ன இருக்கு? புஸ்தகம். புஸ்தகத்தை வச்சு அன்னைக்கு விஜயதசமி அன்னைக்கு அதை படிக்கிறோம், பாடுறோம், என்னென்ன பண்ணணுமோ பண்றோம். அதுல இருக்கிற கருத்துக்களை எடுத்துக்கிறோம். இவர் சொல்றார், புஸ்தகம்னா எதை படிக்கணும், எப்படி படிக்கணும், எப்போ படிக்கணும், ஏன் படிக்கணும், இதை இத்தனையும் சொல்றார் இந்த பாட்டில். இதோட இப்போ நம்மளுக்கு வாட்ஸ்அப்பில் என்னென்னலாமோ வருது, நல்ல விஷயங்களும் வருது, தப்பு தப்பான விஷயங்களும் வருது. இதை அந்த காலத்திலேயே அவர் எழுதிட்டார். எதை எடுத்தாலும் அப்படி படிச்சுடாத, தீர விசாரிச்சு படி அப்படின்ட்டு. அது எனக்கு அந்த மீனிங் ரொம்ப பிடிச்சிருந்தது. அதுவும் நம்மளுக்கு புரிகிற மாதிரி ஒரு தமிழில், அதான் பாடலான்னு எடுத்துட்டு இருக்கோம். நூலை படி, நூலை படி, தமிழ் நூலை படி, தமிழ் நூலை படி, தமிழ் நூலை படி, சங்க தமிழ் நூலை படி, சங்க தமிழ் நூலை படி, முறைப்படி நூலை படி, முறைப்படி நூலை படி. காலையில் படி, நூலை படி, காலையில் படி, கடும் பகல் படி, காலையில் படி, கடும் பகல் படி, மாலை இரவு பொருள் படும் படி, நூலை படி, காலையில் படி, கடும் பகல் படி, மாலை இரவு பொருள் படும் படி, நூலை படி, நூலை படி. கற்பவை கற்கும்படி வள்ளுவர் சொன்னபடி, கற்பவை கற்கும்படி வள்ளுவர் சொன்னபடி, கற்கத்தான் வேண்டும் அப்படி, கற்பவை கற்கும்படி வள்ளுவர் சொன்னபடி, கற்கத்தான் வேண்டும் அப்படி, கல்லாதவர்
வாழ்வது எப்படி நூலை படி. கற்பவை கற்கும்படி வள்ளுவர் சொன்னபடி கற்கத்தான் வேண்டும் அப்படி. கல்லாதவர் வாழ்வது எப்படி நூலை படி நூலை படி. பொய்யிலே முக்கால் படி புரட்டிலே கால் படி. பொய்யிலே முக்கால் படி புரட்டிலே கால் படி. வையகமே ஏமாறும்படி பொய்யிலே முக்கால் படி புரட்டிலே கால் படி. வையகமே ஏமாறும்படி வைத்துள்ள நூல்களை ஒப்புவது எப்படி நூலை படி. தமிழ் நூலை படி. சங்க தமிழ் நூலை படி. முறைப்படி நூலை படி. இன்று நூலை படி. என்றும் நூலை படி. என்எஸ் ராமச்சந்திரன் அவருடைய கீர்த்தனை பாடுறோம். என்எஸ் ராமச்சந்திரன் வந்து இவரோட சொந்த மாமா. அவர் வந்து நேமம் நட்ராஜ பாகவதர், அதனால தான் இவருக்கு பேர் நட்ராஜன் வந்திருக்கு. நேமம் நட்ராஜ பாகவதரோட பிள்ளை. அவரோட தாத்தா நேமம் சுப்பிரமணிய ஐயர். அவர் வந்து தியாகராஜரோட நேரடி சிஷ்யர், டைரக்ட் டிசைபிள். அவர் என்எஸ் ராமச்சந்திரன் கம்போசர் மாத்திரம் இல்லை, ஹி வாஸ் அ வீணா பிளேயர் ஆல்சோ. அந்த கம்போசிஷன்ஸ் எல்லாம் தமிழ், சம்ஸ்கிருதம், தெலுங்கு இது எல்லாத்துலேயும் போட்டிருக்கார். கிட்டத்தட்ட ஒரு 200 பாட்டு போட்டிருக்கார். இவரோட கிருதி இன்னமும் ஸ்ரீ மகாகணபதே அப்படிங்கிற அபோகி கிருதி திருமல திருப்பத தேவஸ்தானத்தில் நாமகிரிப்பேட்டை கிருஷ்ணன் வந்து நாதஸ்வரம் வாசித்து, அது கருட வாகன உற்சவ பவனி, அதில் அதை தான் ஆரம்பித்து பண்ணுறார். இவர் கலைமாமணி பட்டம் கொடுத்துருக்கார் தமிழ்நாடு கவர்மெண்ட் அவருக்கு. இப்போ இல்லை அவர். இவரை ரொம்ப அஃபெக்ஷனட்டாக அவரோட டிசைபிள்ஸ் கானலோலா அப்படின்னு சொல்லியிருக்கார். இவருக்கு காஞ்சி மகாபெரியவாள் மேலே அப்படி ஒரு பக்தி, தீவிர பக்தி. அந்த மகாபெரியவா வந்து தக்ஷணாமூர்த்தியோட பிரத்யக்ஷ ரூபம் அப்படின்னு தான் அவர் நினைக்கிறார். அதுதான் இந்த பாட்டிலையும் சொல்றார். அவர் வந்து we are very proud to present his composition, அதுவும் மகாபெரிவாளை பற்றி. ஸ்ரீ சந்திர சேகர யதீந்திரம் பஜே. ஸ்ரீ சந்திர சேகர யதீந்திரம் பஜே. ஸ்ரீ சந்திர சேகர யதீந்திரம் பஜே. ஸ்வேத ஜனான தயகந்தம் தயாசாத்ரம். ஸ்ரீ சந்திர சேகர
दया सान्द्रमो श्री चन्द्रशेखर यतीन्द्रो श्री चन्द्र मौली चरणातीत हृदयाब्जं श्री चन्द्र मौली चरणातीत हृदयाब्जं श्रीमद्दयाब कोटि पीठदीशं श्रीमद्दयाब कोटि पीठदीशं मादापमग पमगरि मगरि सनिध सनि सम रे सगरि मग पमगरि सरि ग प ग म प द नि स रे सगरि मगरि स रे स द प म ग प मगरि मग सरि ग श्री चन्द्रशेखर अद्वैताम् अमृताम्नि सुगमयकरम् अद्वैताम् अमृताम्नि सुगमयकरम् हरम्नाय सहस्र भद्र मधुकरम् विद्वन्मणि निकर विनोद गुरुवरुणि निकर विनोद गुरुवरुणि विश्वबोधय प्रयब दानदीन करम् विश्वबोधय प्रयब दानदीन करम् श्रीदक्षिणामूर्ति प्रत्यक्षरूपं नटवरद कल्पतरु प्रतापं श्रीदक्षिणामूर्ति प्रत्यक्षरूपं नटवरद कल्पतरु प्रतापं सादर कटाक्ष निवारित भक्ततापो नटराजतनय मणिदीपं सादर कटाक्ष निवारित भक्ततापो नटराजतनय मणिदीपं मादा पमग पमगरि मगरि सनि सदा नि स रे सगरि मग पमगरि सरि ग म प ग म प द नि स रे सगरि मगरि सरि स द प मगरि मग सरि ग श्री चन्द्रशेखर यतीन्द्रो
பல பேருக்கு நந்தனார் சரித்திரம் தெரியும், சில பேருக்கு தெரியாதுன்னு நினைக்கிறேன். அவளுக்காக நான் சொல்கிறேன். நந்தனார் வந்து ஒரு ஒரு விவசாயம் பண்ணுற அந்த 40 வேலி நிலத்தில் இவர் ஒரு தொழிலாளி. அவருக்கான சிவன் மேலே அதீத பக்தி. சிதம்பரம் போகணும்னு சொல்லிகிட்டே இருப்பார். யாரை கேட்டாலும் நான் நாளைக்கு கட்டாயம் போகிறேன் அப்படிம்பார். அதனால அவர் பேரே திருநாளை போவார் அப்படின்னு பேர் வச்சுட்டார். எப்போ பாரு நான் சிவனை போய் பார்க்கணும், எங்கள் ஆண்டவனை போய் பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இருப்பார். அவரோட எஜமானர் சொன்னார், எனக்கு அதெல்லாம் தெரியாது, நீ நாளைக்கு போகணும்னு சொல்கிறேன்னா இந்த 40 வேலி நிலத்தையும், அதில் ஒன்றுமே இருக்கல, கட்டாந்தரையாக இருக்குது, அந்த நிலத்தை உழுது விதை நினைச்சு அதுக்கப்புறம் அது அறுவடை பண்ணிட்டு போ. இது ஒரு நாளில் நடக்கிற காரியமாக அவர் பாட்டுக்கு ராத்திரி படுத்துக்கிறோது சிவனையே நினைச்சுண்டு போய் படுத்து விட்டார். மறுநாள் கார்த்தால எழுந்து வந்து பார்க்குறார், அந்த 40 வேலி நிலமும் அது ஃபுல்லாக அந்த கதிர் விட்டு அப்படியே அறுவடைக்கு தயாராக இருக்கு. இது நிறைய இந்த நந்தனார் சரித்திரம் வந்து நிறைய பேர் எழுதியிருக்கா, அதை சினிமாவும் கூட எடுத்திருக்கா. 1942 தண்டபாணி தேசிகர் ஆக்ட் பண்ணின ஒரு சினிமா. இந்த பர்டிகுலர் சினாரியோ அதை வந்து எஸ்.எஸ். வாசன் போய் பாபநாசம் சிவன்கிட்ட சொல்லியிருக்கார். ஜஸ்ட் இமேஜின், இந்த 40 வேலி நிலம் மறுநாள் கதிர்விட்டு அறுவடைக்கு தயாராக இருக்குன்னா அவர் அந்த நந்தனார் என்ன மாதிரி ஃபீல் பண்ணியிருப்பார் அப்படின்னு அதை சொல்கிற போதே பாபநாச சிவன்லேருந்து கண்ணிலேருந்து தண்ணீர் வந்து இந்த பாட்டை அவர் அப்பவே எழுதி கொடுத்ததா கேள்வி. இதை வந்து சிவனோட பாட்டு தண்டபாணி தேசிகரோட அந்த அதை அவர் பாடின விதம் அதெல்லாம் இட் வாஸ் மேஜிக், இட் வாஸ் ஷியர் மேஜிக். அதை இப்போ நாங்கள் ட்ரை பண்ணி பாடுறோம். என்னப்பன் அல்லவா என் தாயும் அல்லவா, என்னப்பன் அல்லவா என் தாயும் அல்லவா, பொன்னப்பன் அல்லவா பொன்னம்பலத்தவா, பொன்னப்பன் அல்லவா பொன்னம்பலத்தவா, என் அப்பன் அல்லவா என் தாயும் அல்லவா, நீ என் அப்பன் அல்லவா என் தாயும் அல்லவா, பொன்னப்பன் அல்லவா பொன்னம்பலத்தவா, பொன்னப்பன் அல்லவா பொன்னம்பலத்தவா, சொப்பனமோ எந்தன் அப்பன் திருவருள், சொப்பனமோ எந்தன் அப்பன் திருவருள், கற்பிதமோ என்ன அற்புதம் இதுவே, கற்பிதமோ என்ன அற்புதம் இதுவே, ஆடிய பாதனே அம்பலவாணனே, ஆடிய பாதனே அம்பலவாணனே, நின்னாழ்ந்த கருணையை ஏழை அறிவேனோ, நின்னாழ்ந்த கருணையை ஏழை அறிவேனோ. என்னப்பன் அல்லவா என் தாயும் அல்லவா, என்னப்பன் அல்லவா என் தாயும் அல்லவா, பொன்னப்பன் அல்லவா பொன்னம்பலத்தவா, பொன்னப்பன் அல்லவா பொன்னம்பலத்தவா, என் அப்பன் அல்லவா என் தாயும் அல்லவா, நீ என் அப்பன் அல்லவா என் தாயும் அல்லவா, பொன்னப்பன் அல்லவா பொன்னம்பலத்தவா, பொன்னப்பன் அல்லவா பொன்னம்பலத்தவா, சொப்பனமோ எந்தன் அப்பன் திருவருள், சொப்பனமோ எந்தன் அப்பன் திருவருள்,
கற்பிதமோ என்ன அற்புதம் இதுவே, கற்பிதமோ என்ன அற்புதம் இதுவே. ஆடிய பாதனே அம்பலவாணனே, ஆடிய பாதனே அம்பலவாணனே, நின்னாழ்ந்த கருணையை ஏழை அறிவேனோ, நின்னாழ்ந்த கருணையை ஏழை அறிவேனோ. நம்ம பாரத தேசத்தில் தான் எந்த அது மனுஷாலாக இருக்கட்டும், தெய்வமாக இருக்கட்டும், மிருகங்களாக இருக்கட்டும், அதையெல்லாம் விட்டு ஒரு கிரிவலம், அந்த கிரிவலம்ங்கிறது அது இது அன்னைக்கு பௌர்ணமி அன்னைக்கு அங்கே திருவண்ணாமலையில் போனால் தெரியும், லட்சோபலட்ச மக்கள் அந்த கிரிவலத்தை போயிட்டு இருப்பேன். அன்னைக்கு கோவில் கூட இல்லை, அந்த கிரிவலம் போனாலே அருணாச்சலேஸ்வரரை தரிசிச்ச அந்த ஒரு பாக்கியம் கிடைக்கும் அப்படின்பா. ரமண மகரிஷி சின்ன வயசுலேருந்து அந்த அருணாச்சலம் அவரையே மனசில் நினச்சின்னு இருக்கார். அவர்கிட்ட திருவண்ணாமலையில் அவர் அந்த ஸ்தாபிதம் பண்ணியிருக்கிறோது அவர்கிட்ட ஒரு டிசைபிள் வந்து கேட்டிருக்கார், எங்களுக்கு நீங்களா ஒரு பாட்டு எங்களுக்கு சொல்லி கொடுக்கணும், எழுதி கொடுக்கணும் அப்படிங்கிறார். அவர் வந்து ஒரு அக்ஷர மணமாலை அப்படின்னு ஒன்று எழுதியிருக்கார். நம்ம தமிழில் எத்தனை அக்ஷரங்கள் இருக்கோ அத்தனையிலையும் ஆரம்பிச்சு 108 ஸ்டான்சாஸ் போட்டு எழுதியிருக்கார். அத்தனையெல்லாம் எங்களால் பாட முடியாது, அதுலேருந்து கொஞ்சம் சில ஸ்டான்சாஸ் எடுத்து பாடுறோம். இது ராகமாலிக்கல. அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ அருணாச்சல அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ அருணாச்சல அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ அருணாச்சல அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ அருணாச்சல. கண்ணுக்கு கண்ணாய் கண்ணின்றி காணுன்னை காணுவதவர் பார் அருணாச்சல. கண்ணுக்கு கண்ணாய் கண்ணின்றி காணுன்னை காணுவதவர் பார் அருணாச்சல. காந்தமிருந்து போல் கவர்ந்தனை விடாமல் கலந்தனோடிருப்பாய் அருணாச்சல. காந்தமிருந்து போல் கவர்ந்தனை விடாமல் கலந்தனோடிருப்பாய் அருணாச்சல. சிவ அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ அருணாச்சல அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ அருணாச்சல. கெஞ்சியும் வஞ்சியாய் கொஞ்சமும் இறங்கிலே அஞ்சலென்றே அருள் அருணாச்சல. கெஞ்சியும் வஞ்சியாய் கொஞ்சமும் இறங்கிலே அஞ்சலென்றே அருள் அருணாச்சல. கேளாதளிக்கும் உன் கேடில் புகழை கேடி
செய்யாதருள் அருணாச்சலம். கேளாதளிக்கும் உன் கேடில் புகழை கேடு செய்யாதருள் அருணாச்சலம். அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ அருணாச்சல அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ அருணாச்சல. துப்பறிவில்ல இப்பிறப்பெண் பயன் ஒப்பிட அருள்வாய் அருணாச்சல. துப்பறிவில்ல இப்பிறப்பெண் பயன் ஒப்பிட அருள்வாய் அருணாச்சல. தூய்மன மொழிய தோயும் உன்னையகம் தோயமே அருள் என் அருணாச்சல. தூய்மன மொழிய தோயும் உன்னையகம் தோயமே அருள் என் அருணாச்சல. அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ அருணாச்சல. அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ அருணாச்சல. மலை மருந்திட நீ மலை திடவோ அருள் மலை மருந்தாயோளிர் அருணாச்சல. மலை மருந்திட நீ மலை திடவோ அருள் மலை மருந்தாயோளிர் அருணாச்சல. மானம் கொண்டுருபவர் மானத்தை அழித்த மானமோ இல்லாதோளிர் அருணாச்சல. மானம் கொண்டுருபவர் மானத்தை அழித்த மானமும் இல்லாதோளிர் அருணாச்சல. அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ அருணாச்சல. அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ அருணாச்சல. சிவ அருணாச்சல சிவ சிவ அருணாச்சல. உங்க பர்மிஷனோட ஓகே. இது அடுத்ததா கடைசி பாட்டு. அதுக்கப்புறம் ஒரு ஸ்லோகத்தோட முடிக்கிறோம். கனகதாசர் போட்டது. இவர் 16th செஞ்சுரியில் இருந்திருக்கார். பெரிய விஷ்ணு பக்தர். இந்த பாட்டை நாங்கள் 1990s எங்களோட கர்நாடக குரு ஸ்ரீ நங்கநல்லூர் ராமநாதன் சார் அவர்கிட்ட கற்றுண்டோம். இதை இந்த பாட்டை கம்போஸ் பண்ணினது கனகதாசர். ஆனால் அதை மியூசிக் செட் பண்ணினது எம்எல்வி அம்மா, எம்எல் வசந்தகுமாரி அம்மா. அவள் 2 பேரையும் நினச்சிட்டு இந்த பாட்டை பாடுறோம். யாதவராய பிருந்தாவನದೊಳು ವೇಣುನಾದವ ಮಾಡುತ್ತಿದೆ. ಯಾದವರಾಯ பிருந்தாவனದೊಳು ವೇಣುನಾದವ ಮಾಡುತ್ತಿದೆ. ಯಾದವರಾಯ பிருந்தாவனದೊಳು ವೇಣುನಾದವ ಮಾಡುತ್ತಿದೆ. ರಾಧಾ ಮುಂದಾರ ಗೋಪಿಯರೆಲ್ಲ ರಾಧಾ ಮುಂದಾರ ಗೋಪಿಯರೆಲ್ಲ ಮಧುಸೂದನ
ಸೇವಿಸುತ್ತೀರೆ ರಾಧಾ ಮುಂದಾದ ಗೋಪಿಯರೆಲ್ಲ ಮಧುಸೂದನನ್ಯೋಮನು ಸೇವಿಸುತ್ತೀರೆ ಸುರರು ಅಂಬರಲಿ ಸಂತಣಿಸಿರೆ ಸುರರು ಅಂಬರಲಿ ಸಂತಣಿಸಿರೆ ಅಪ್ಸರ ಸ್ತ್ರೀಯರು ಮೈ ಮರಳಿರೆ ಅಪ್ಸರ ಸ್ತ್ರೀಯರು ಮೈ ಮರಳಿರೆ ಬೃಂದಾವನದು ವೇಣುನಾದವ ಮಾಡುತ್ತಿದೆ ಕರದಲ್ಲಿ ಕೊಳ್ಳಲನ್ನು ಊಡುತ್ತ ಪಾಡುತ್ತ ಕರದಲ್ಲಿ ಕೊಳ್ಳಲನ್ನು ಊಡುತ್ತ ಮಾಡುತ್ತ ಸರಿಗಮ ಪದನಿ ಸ್ವರಗಳು ನುಡಿಸುತ್ತ ಸರಿಗಮ ಪದನಿ ಸ್ವರಗಳು ನುಡಿಸುತ್ತ ಹರಿಹರ ಬ್ರಹ್ಮರು ನಲಿದಾಡುತ್ತಿದೆ ಹರಿಹರ ಬ್ರಹ್ಮರು ನಲಿದಾಡುತ್ತಿರೆ ತುಂಬುರು ನಾರದರು ಹಾಡುತ್ತಿರೆ ತುಂಬುರು ನಾರದರು ಪಾಡುತ್ತೀರೆ ಯಾದವರಾಯ ಬೃಂದಾವನವು ವೇಣುನಾದವ ಮಾಡುತ್ತೀರೆ ಅರವಿಂದ ದಳ್ಳನಯನ ಅರವಿಂದ ದಳ್ಳನಯನ ಅರವಿಂದ ದಳ್ಳನಯನ ಕೃಷ್ಣ ತರುಗಳ ಸಹಿತ ಗೋಕಳವೆಲ್ಲ ತರುಗಳ ಸಹಿತ ಗೋಕಳವೆಲ್ಲ ಸಿರಿಗಾಗಿ ನೆಲೆಯಾಗಿ ಕೇಶವರಾಯ ಸಿರಿಗಾಗಿ ನೆಲೆಯಾಗಿ ಕೇಶವರಾಯ ತರುಗಳ ಸಹಿತಲ ವರಗೋಪಾಲ ತರುಗಳ ಸಹಿತಲ ವರಗೋಪಾಲ 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 ಯಾದವರಾಯ ಬೃಂದಾವನದು ವೇಣುನಾದವ ಮಾಡುತ್ತಿರೆ ಮಾಡುತ್ತಿರೆ ಮಾಡುತ್ತೀರೆ நம்ம ஆரம்பம் ஒரு சௌந்தரலகர்லேருந்து முதல் ஸ்லோகம் பாடினோம். இப்போ அதே சௌந்தரலகர்லேருந்து 25வது ஸ்லோகம் பாடுறோம். 25வது ஸ்லோகம். இது ரெண்டுமே ஒரு சேம் கான்செப்ட். அங்கே முதல் ஸ்லோகத்தில் மும்மூர்த்திகளும் ஒன்றை துதிச்சு பாடுறா அப்படின்னு அதில் வருது. இந்த 25வது ஸ்லோகத்தில் ஒன்றை பாடி ஒன்றை துதிச்சா அந்த மும்மூர்த்திகளையும் துதிச்சா மாதிரின்னு ஜஸ்ட் ஒரு கரோலரி மாதிரி வருது. அது நாங்கள் சூஸ் பண்ணினபோது அதை நினச்சி பார்க்கல. அப்புறம் அந்த மீனிங்கை பார்த்தப்புறம் தான் ஒரு ரெண்டும் ஒரு சேர்ந்துருக்கிற மாதிரி தோன்றது. வி ஆர் வெரி ஹாப்பி அபவுட் தட். त्रयाणां देवानां त्रिगुणजनितानां तव शिवे भवेत् पूजा पूजा तव चरणयोर्या विरचिता तदा हि त्वत्पादोद्वहन मणिपीठस्य निकटे स्थिता हेते शश्वन्मुकुलित
करोतं सामकुटः सामकुटः सामकुटः. just ஒரு small conclusion. It has given us enormous pleasure to sing in front of all of you. It is such a discerning audience. ஏன்னா நாங்கள் ஒரு பாட்டும் செலக்ட் பண்ணுற போது அப்போ தான் நினச்சிட்டோம், நம்ம பாரத தேசத்தில் அப்படி ஒரு கம்போசர்ஸ், வி ஆர் வெரி லக்கி. அப்படி ஒரு கம்போசர்ஸ், அப்படி கடவுள் மேலேயும் ஃபிலாசபியும் எப்படி எப்படி வாழணுங்கிறத பற்றியும் கொட்டியிருக்கா, நம்மளுக்காக தான் கொட்டியிருக்கா. அவ தேவர் இன் அ டிஃப்ரெண்ட் வேர்ல்டு, நம்மளுக்காக சொல்கிறதெல்லாம். அதை நம்ம இப்போ கேட்குறோம், அதை புரிஞ்சுக்கிறோம், அதை புரிஞ்சுண்டு பாட முடியறது நம்மளால். அதை பெரிய பெரிய விதூஷிகள், வித்வான்கள் அந்த பாட்டுகள் எல்லாம் பாடி நம்மளுக்காக அவளும் ரொம்ப சிரமப்பட்டிருக்கா. இந்த நவராத்திரி கான்சர்ட் எங்களுக்கு ரொம்ப கொஞ்சம் எக்ஸ்ட்ரா ஸ்பெஷல். ஏன்னா ஃபார் த ஃபர்ஸ்ட் டைம் நேரடியாக நாங்கள் பாடுறதை கேட்குறதுக்கு மை சன் மகேஷ் ஹஸ் கம் டவுன் ஃப்ரம் டெல்லி. அது எங்களுக்கு ரொம்ப பெருமை, ரொம்ப சந்தோஷம். இது enormous thanks to the Rescom Cultural Committee, especially Mr. Cherian. ஏன்னா அவளோட ஒரு sustained and unstinted support இல்லைன்னா எங்களால் பண்ணியிருக்க முடியாது. அவன் எங்களோட co-artists மிஸ்டர் குருவாயூரப்பன், ஸ்ரீ குருவாயூரப்பன் அண்ட் ஸ்ரீ சபரீஷ் எங்களுக்கு அப்படி ஒரு சப்போர்ட். எஸ்பெஷலி சபரீஷ் 4 நாள் முன்னாடி 105 ஃபீவரோடு இருந்திருக்கார். அவர் வருவாரா என்னன்னே எனக்கு ஒரே பயமாக இருந்தது. இன்றைக்கும் கூட கேட்டுருந்தேன், உங்களால் தனியாவர்த்தனை வாசிக்க முடியுமான்ட்டுன்னு. அப்படி அதுவோடு வச்சு பிரமாதமாக எங்களுக்கு ஒரு சப்போர்ட் கொடுத்துருக்கார். அண்ட் மிஸ்டர் கிருஷ்ணராஜ், அவர்கிட்ட நான் ஜஸ்ட்டு 2 நாள் முன்னாடி தான் கேட்டேன். எங்களுக்கு போன தரம் நட்ராஜ் வாஸ் ஃபைண்டிங் இட் டிஃபிகல்ட் அந்த இதை வச்சுன்னு தம்புரா போடுறதுக்கு வருவேளா அப்படின்ட்டு. வித் நோ ஹெசிடேஷன் இவர் பெரிய வீணை எக்ஸ்போனன்ட் அண்ட் பாம்பே ஜெயஸ்ரீக்கெல்லாம் தம்புரா போட்டிருக்கார். அவ்வளோ பெரிய லெவலில் இருந்திருக்கார். எங்களுக்கோசரம் பண்ணினது பிக் ஸ்பெஷல் தேங்க்ஸ். அண்ட் அஃப்கோர்ஸ் டெக்னிக்கல் டீம் கேட்கவே வேண்டாம். எங்களுக்கு ஃபுல்லாக எங்களுக்கு அவ்வளோ சந்தோஷமாக எல்லாத்தையும் எடுத்து வச்சு வெரி வெரி சப்போர்ட்டிவ். அண்ட் லாஸ்ட் பட் டெஃபினெட்லி நாட் த லீஸ்ட், உங்களெல்லாம் நீங்கள் இப்படி எங்களுக்கு ஒரு சப்போர்ட், ஒரு ஆதரவு அண்ட் வித் வாட் அஃபெக்ஷன் அது கொடுக்கலன்னா எங்களால் இது பாடியே இருக்க முடியாது. உங்களால் தான் நாங்கள் பாடின்னு இருக்கோம். அண்ட் இன்னும் மேலும் மேலும் பாடுங்கிற அந்த அம்பாள் ஆசீர்வாதத்தோடு. தேங்க்யூ. It was an awesome presentation with an excellent explanation about every song by the Carnatic music stalwarts, Mr. Nadarajan and Mrs. Shanti Nadarajan. மனதை மயக்கும் நல்லிசையை வழங்கி நம்மை மகிழ வைத்த திரு நடராஜன், திருமதி சாந்தி நடராஜன் அவர்களுக்கு நமது வாழ்த்துக்கள், பாராட்டுக்கள், நெஞ்சம் நிறைந்த நன்றிகள். சிறந்த மிருதங்கம் வாசித்த நம் வீட்டு பிள்ளை சபரீஷன் அவர்களுக்கு எமது வாழ்த்துக்கள், நன்றிகள், பாராட்டுக்கள். திரு குருவாயூரப்பனருக்கும் திரு கிருஷ்ணராஜ் அவர்களுக்கும் எமது வாழ்த்துக்கள். நாளை நவராத்திரி திருவிழாவில் பங்கேற்க மலேசியா செல்வதற்கும் திரு சபரீஷன் அவர்களுக்கு நமது அனைவரின் சார்பில் வாழ்த்துக்கள். திரு சபரீஷ் மற்றும் திரு குருவாயூரப்பனருக்கு நமது அன்பளிப்பை வழங்கிட மரியாதைக்குரிய திரு கோபாலன் அவர்களை மேடைக்கு அழைக்கிறேன். நன்றி கோபாலன் அவர்களே. சிறந்த ஒளி வழங்கிய தம்பிகள் சதீஷ், கண்ணன், மோகன்ராஜ் அவர்களுக்கு நன்றி.
நல்லதொரு நிகழ்ச்சியில் நாளை சந்திப்போம். இரவு வணக்கம்.